ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகாய் பச்சி போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். பச்சி மாவே வாங்கிட்டு வந்தாச்சு ரெடிமேடாக. அதனால் இந்த அரைப்பு மிளகாய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் வச்சு இன்றைக்கி நம்ம பச்சி போட்டு நம்ம சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மிளகாய் நல்லா கழுவிக்கிறோம். ஏன்னா மிளகாய் எந்த சமையல் பண்ணாலும் மிளகாய்க்கு நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். பார்த்தா நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பச்சி போடுறதுக்கு ரெண்டாக கீறிக்கணும். கீறியாச்சு. உள்ளே இருக்க விதையை நம்ம எடுக்கணும். ஏன்னா விதை தான் உரப்பு ரொம்ப இருக்கும். இது எடுத்தால் தான் சின்ன பிள்ளைய சாப்பிடும். மிளகாயில் இருக்க இந்த விதையை எடுத்தால் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உரப்பு பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பயும் போல் போட்டுக்கலாம். பிடிக்காதவங்களுக்கு இந்த விதையை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னா மிளகாயில் இருக்கிறது இந்த விதையிலோட உரப்பு தான் அதிகம் இருக்கும். எது சிரிக்க ஏன்னா மிளகாயில் இந்த விதை தான் உரப்பு அதிகம் கொடுக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சையில் போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். இந்த கட்டை பச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்படி பச்சி போட்டாச்சு. மிளகாய் பச்சி இது பாருங்கள், வீட்டிலே போட்டது நல்லா வந்திருக்கா. பச்சி நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா முருகலாக இருக்குது. இது என்ன ஒரு பிரச்சனை, உரப்பே இல்லை. சூப்பராக இருக்குது. அடுத்த வேலை பார்ப்போம்.